வணக்க நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இந்த விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா மக்கள் பேர் ஆதரவில் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்குது. குறிப்பாக வந்து கடந்த 24 ஹவர்ஸில் வந்து 1,45,000 பேர் வந்து இந்த படத்தை வந்து புக் மை ஷோவில் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு குறிப்பாக வந்து ஒரு 10 இணைய கைக்கூலிகள் மட்டும்தான் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீத்திங்கிற பிஸ்மி, அசிங்கத்துங்கிற அந்தணன், இந்தமாரி மாமா பசங்க மட்டும்தான் வந்து காசுக்காக வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நடிகருக்காக இதை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ புக்கிங்கை பாருங்கள், நீங்களே பாருங்கள். இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி சண்டே, எந்த அளவுக்கு புக்கிங் போயிருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 1,40,000 பேருக்கு மேலே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய சேனல்கள் நியாயமான ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக திரு செய்யாறு பாலு அவர்கள், அந்தமாரி வந்து குறிப்பிட்டு நம்ம 4-5 பேர் சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு 200 சேனல் இருக்குதுன்னா ஒரு 150 சேனலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 30 சேனல் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 சேனல் மட்டும் காசுக்காக வேலை செய்கிறாங்க. தொடர்ந்து அவங்க இதை பண்ணிட்டு தான் வராங்க, காசு வாங்கிட்டு நெகட்டிவாக சொல்கிறது. குறிப்பாக அந்த பிரசாந்த், இந்த புளு சட்டை மாதிரிலாம் படம் ரிவ்யூ மட்டும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க, கம்மியாக காசு வாங்கினதுனால. ஆனால் இந்த மாதிரி நாய்கள் வந்து தொடர்ந்து எல்லா சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு 200 கோடி நஷ்டம்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டுருக்கானுங்க மொக்க பசங்க.